அவர்களுக்குள் களவு இருக்கிறது இல்லை என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்குள்ளும் ஏதோ ஒரு வகையில் ஊழல் இருக்கிறது, ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதெல்லாம் தெரியும். அதனால் தான் உங்களுக்கு எல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைத்த அரசியல் செய்வதற்கு. இல்லை என்று சொன்னால் எவ்வாறான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே மக்கள் சில விடயங்களை உங்களுடைய கரங்களில் கொடுக்கல, நீங்கள் அதுக்கான சரியான தாற்பயத்தையும் அதற்கான சரியான பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் அதிலிருந்து தவறி விட்டு உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களும் தவறு, நீங்கள் அந்த இடத்திலிருந்து செய்யக்கூடாத விடயத்தையும் செய்து மக்களுக்கு வரக்கூடிய அபிவிருத்திகள், மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பில் பேசப்படுகின்ற இடங்களில் வந்து உங்களுடைய தவறான வார்த்தைகளையும் உங்களுடைய சுயலாப அரசியல் வேலைகளையும் நீங்கள் செய்து கொண்டு இனி வரப்போகின்ற ஒரு அரசியல்வாதிகளுக்காக, இனி வரப்போகின்ற ஒரு ஆட்சிக்காக உங்களுடைய செம்புகளை நீங்கள் தூக்கி கொண்டிருப்பதெல்லாம் தவறான விடயம். இது வருகின்ற நாட்களிலும் தொடர்கின்ற பொழுது மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பது கூட கேள்விக்குறி. நீங்கள் படித்தவர், ஒரு வைத்தியர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்ரீதரன் அவர் வந்து ஒரு ஆசிரியராக, ஒரு அதிபராக இருந்து வந்தவர். அவரை கைநாட்டு என்று சொல்லுகின்றீர்கள். கைநாட்டு என்று நீங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயத்துக்காக நான் கேட்கின்றேன். எந்த பெரிய ஒரு பதவி உயர்வில் இருக்கக்கூடியவரும், எந்த ஒரு பெரியவராக இருந்தாலும் சில ஆவணங்களுக்கு கைநாட்டு வைத்தே தான் ஆக வேண்டும். ஆகவே கைநாட்டு என்பது அவ்வளவு கேவலமானதும் அல்ல. கைநாட்டு என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கையொப்பம். உங்களுடைய கையொப்பத்தை இன்னொருவர் விட்டு செல்லலாம், ஆனால் உங்களுடைய கைநாட்டை இன்னொருவர் வைக்க முடியாது. ஆகவே அர்ஜுனா ராமநாதன் தெளிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பட்டறிவும் இல்லை, சுய அறிவும் இல்லை, பொது அறிவும் இல்லை. ஒன்றில் அதாவது வந்து சொல்வது வந்து சுய புத்தி இருக்கணும் அல்லது சொல் புத்தி இருக்கணும். நீங்கள் சொல் புத்தி மற்றவர்களுடைய யாருடைய கருத்தையும் கேட்பதில்லை, உங்களுடைய சட்டத்தினுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்பதில்லை என்று கூட சில கருத்துக்கள் உங்களுடைய ஆதரவாளர்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களோட இருந்தவர்கள் பலர் வெளியே வந்து சொல்லுகின்றார்கள், எங்களுடைய கருத்துண்டையுமே கேட்க மாட்டார், நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், தனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆகவே நீங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள சில விஷயங்கள் வந்து தெளிவு வர வேணும். அப்போதான் நீங்கள் அரசியல் தொடர்ந்து பயணிக்கலாம். நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுடைய அரசியல் தான் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்படின்னு சொன்னால் பிரதேச தேர்தலில் உங்களுக்கு அமோகமான வெற்றி வந்திருக்கணும். மக்களுடைய மனங்கள் என்னன்றதை நீங்கள் இன்னும் புரிஞ்சு கொள்ளவும் இல்லை. மக்களுடைய மனங்களுடைய சிந்தனைகள் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளவில்லை. நீங்கள் பேசுகிற அவதூறான வார்த்தைகளை தான் எல்லா மக்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எல்லோருக்குமே தெரியும் பேச, ஆனால் எல்லோரும் அப்படி பேசுவதும் இல்லை. எல்லோரும் பொது இடங்களை அல்லது பொது தளங்களை இவ்வாறு பயன்படுத்துவதும் இல்லை உங்களைப் போல. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி நீண்டு கொண்டு சொல்கின்ற காரணத்தினால் இந்த காணொலி இதோடு நிறைவு செய்கின்றேன். இரண்டாவது பிரச்சனை, அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களோடு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை அந்த இடத்திலே பேச பொருளாக்கி இருந்தது. அர்ஜுனா ராமனுடைய தாயாரை குறித்து கூட ஒரு விடயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்வைத்திருந்தார். இந்த விடயங்களை குறித்து மீண்டும் ஒரு காணொலி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது நான் திலீஷ் சிங்கராஜா. வணக்கம் உறவுகளே. ஒரு வாய்க்கொழுப்படுத்தா அடுத்தவன் வரட்டெழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா.